ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் கறி குழம்பு சுவையில் டேஸ்டியான காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது செய்கிறதுக்கு முதல்ல 2 கப் தண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் பூவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் இந்த தண்ணியில் அப்படியே நல்லா இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. புதினா கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது இல்லைன்னா இதை விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இதில் 2 பத்தை அளவுக்கு தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூட இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு நம்ம போட்டு செய்யும்போது குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை மிதமான தீயில் ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு குழம்பு வைக்கும்போது நல்ல குழம்பு வாசனையாக இருக்கும், அதே மாதிரி தண்ணி விடாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்குறோம். வதக்கிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 மராத்தி மொக்கு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி, பூண்டு, தக்காளி, சீரகம், சோம்பு, மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியோடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். நல்ல தக்காளி பச்சை வாசனை போனதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காய் விழுது சேர்க்க போகிறோம். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குலாம் நம்ம நல்லா வதக்கியிருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கடாயில் செய்கிறீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா வெந்து வந்துடும். இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடியை திறந்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் விழுதை சேர்த்துட்டு இதில் நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா உங்களுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும், குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணியை கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன், அதனால் தண்ணி அளவாக சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா மணக்க மணக்க சூப்பராக டேஸ்டியாக கறி குழம்பு சுவையில் காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி, சாதம், பரோட்டா, ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுகள் மாறாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.